நேற்று மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்தபடி அப் சைடு மூவ் ஆச்சு. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் பக்கம் கேப் அப்பில் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அப் சைடு போய் முடிஞ்சுது. நேற்று நிஃப்டி 50 300 பாயிண்ட் மேலே அப் சைடு மூமெண்ட் காமிச்சது. இதெல்லாம் வந்து ஈரான் அமெரிக்கா போர் ஒப்பந்தத்தினுடைய இறுதிக்கட்ட நிலையை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு இம்பேக்ட் தான். இதனால குரூடாயிலோட ப்ரைஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கு. அது மார்க்கெட்டில் பாசிட்டிவாக பார்க்கப்படுது. இன்னைக்கு இந்த மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கும் அந்த அப்சைட் மூமெண்ட்டை சஸ்டெயின் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய கோரிக்கைகள் இருக்குது. அதை வந்து முழுசாக சமரசம் பண்ணிக்கல ரெண்டு நாடுகளுமே. அதனால் பேச்சுவார்த்தை வந்து இறுதி கட்டத்தை அடைஞ்சிருந்தாலும் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மூமெண்ட் வந்து மார்க்கெட்டில் ஒரு இழுபறியை தான் கொடுத்துருக்கு. அதனாலேயே மார்க்கெட் இனிமேல் ஃபுல்லாக அப்சைடு தான் போகும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது. இன்றைக்கான மார்க்கெட் நேற்று நடந்த 1.4% மூமெண்ட்டுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸ்லைட்டாக ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்சைடு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இன்றைக்கான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிண்டல்கோ பார்க்கலாம். ஹிண்டல்கோ வந்து Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய ப்ராஃபிட்டில் வந்து -51% டவுன் ஆகிருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்குமான ப்ராஃபிட்டில் பாதி அளவு சரிவை சந்திச்சிருக்காங்க. இது அந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவான இம்பேக்டை தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் ONGC பார்க்கலாம். கேஸ் விலை வந்து நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தளவு ஒரு ₹2 ஏறி இருக்கு. ஆனாலும் ONGC அவங்களுடைய வெஸ்டர்ன் ஏரியா பகுதியில் வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அது அந்த கம்பெனியில் ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டை காமிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு இந்த தகவலை வச்சுட்டு இன்ட்ராடேல உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.